2025ல பிசி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல நூத்துக்கணக்கான CPU மாடல்ஸ் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நிறைய GPU மாடல்ஸும் இருக்கு. எந்த CPU அண்ட் GPU காம்பினேஷன் சூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம 2025ஓட மிடில் இருக்கோம், கரெக்டா ஜூன் மாசம். ஸோ இப்போதைக்கு கரண்டா என்ன CPU GPU காம்பினேஷன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாபிக்கை நம்ம கவர் பண்ண போறோம். இது நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். எவ்ரி 2 months or 3 months புதுசா அப்டேட் வரப்ப இந்த காம்பினேஷன் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ CPU GPU எப்படி சூஸ் பண்றது, அந்த காம்பினேஷன் எப்படி சூஸ் பண்றது? ஸோ இதுல ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்னு உங்க பட்ஜெட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்றது, ரெண்டாவது உங்களோட அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சூஸ் பண்றது. பட்ஜெட் அப்படின்னா சப்போஸ் இன்னைக்கு நம்ம பிசி பில்ட் பண்ண போறோம், எனக்கு 20 இல்ல 30,000 இவ்வளவுதான் என்னோட பட்ஜெட் அப்படின்னா அதுக்குள்ள என்ன CPU நம்ம கொண்டு வர முடியும், இல்ல அதுல நம்ம GPU போட முடியுமா தனியா, அதை வச்சு நம்ம பண்ணலாமா? இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், நிறைய பேர் கோடிங் பண்ணுவாங்க, சில பேர் VFX அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டான CPU அண்ட் GPU சூஸ் பண்ணோம். இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப நேரம் நான் எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது என்ட்ரி லெவல் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன்ல நம்ம செப்பரேட் GPU யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற லோயஸ்ட் GPUவே பாத்தீங்கன்னா ஒரு 17,000 இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு 25,000க்குள்ள எனக்கு ஒரு பிசி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMDயோட Ryzen 5 5600 GT நியூவஸ்ட் ப்ராசஸர் தான். கிட்டத்தட்ட போன வருஷம் ஜனவரியில இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 5600Gக்கும் 5600GTக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற இந்த பூஸ்ட் கிளாக் தான். இதோட பூஸ்ட் கிளாக் 4.6, 5600G 4.4 தான். நிறைய பேர் நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் வச்சு இன்னைக்கு நான் பிசி பண்ணிக்கிறேன், ஃபியூச்சர்ல நான் இதுல கிராஃபிக் கார்டு நான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிசி பில்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இது லேப்டாப்போட ப்ராசஸர் தான். இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், பியூர் டெஸ்க்டாப் ப்ராசஸர் கிடையாது. இது சொல்றப்ப உங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அதான் உண்மை. இதில் யூஸ் பண்ணுற கிராஃபிக் கோர் பார்த்தீங்கன்னா வேகா 7. இது ரொம்ப பழசு, அதாவது ஆர்டினியன் இப்போ சொல்லி ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற கிராஃபிக்ஸ் கோர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு கம்பேரிசன் வேற காமிச்சிடறேன் நான் உங்களுக்கு. 720pல தான் நீங்க கேம் பண்ண முடியும் டீசெண்டா. 1080p பண்ணீங்கன்னா 30 FPS கூட வராது மோஸ்ட் கேம்ஸ். ஸோ நீங்க 720pயே இது நிறைய கேம்ஸ்ல இது ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 5600G 75 frames வருது இன் 720p. இதே 1080p போயிட்டீங்கன்னா அப்படியே டபுள் ரெசல்யூஷன் 30-35 வரதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணும். இதோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5600G நீங்க அப்கிரேட் பண்ண முடியாது. ப்ராசஸர் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஓல்டு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நான் ஒரு நல்ல கிராஃபிக் கார்டு வாங்கி போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு NVIDIAவோட 5060 இருக்கு, இல்லைன்னா ஒரு 7600 ரேடியான் இல்ல 9060 XT இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு எடுத்து போட்டு இதை நான் ஃபுல் ஃபிளெஜ்டு கேமிங் பிசியா நான் மாத்தலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுலயும் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா Gen 3 தான். இந்த ப்ராசஸர் இதுல Gen 3 16 லேன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Gen 3 16 லேன்ஸ்னால ஸோ அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஸோ என்ன ஆகுனா, இப்போ 4060 5060 இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு எடுத்து நீங்க இதுல போடும்போது Gen 3 8 லேன்ஸ்ல தான் ரன் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வேற வழியே இல்லை, 25,000க்குள்ள நான் பிசி பண்ணணும்னு நினைச்சா இது போடுங்க. பழைய கிராஃபிக் கார்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன மாதிரி கிராஃபிக் கார்டு போடலாம் அப்படின்னா, ஏதாவது யூஸ்டு கிராஃபிக் கார்டு இப்போ கிடைக்குது, 2060 கிடைக்குது, இல்லை 1080 Ti அந்த மாதிரி பழைய ஜெனரேஷன் 1070 1660 சூப்பர், அப்புறம் 3060 ஆப்ட் சாய்ஸ். இந்த மாதிரி ப்ராசஸருக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். இது எல்லாமே X16 இருக்குது. அதுல இந்த பேண்ட்வித் கட் ஆகாது. ஸோ X8ல பாதி கட் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் குறையாது. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கி போடும்போது அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வரணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த ப்ராசஸர்ல அது வராது. ஸோ இது ஒரு 23,000 அந்த ரேஞ்சில் இந்த பிசி நம்ம பண்ண முடியும். 8GB RAM போதும் இருக்கு. அப்புறம் 240GB SSD வச்சிருக்கிறோம். நிறைய லேப்டாப் இன்னைக்கு 240 வர்றதுனால நான் இந்த ஒரு பேசிக் ஸ்பெக் கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை 512 மாத்தலாம், இல்ல 16GB போடலாம், உங்களோட சாய்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்பெக் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ்ல இதுலயும் பாத்தீங்கன்னா இன்டெல் கிடையாது, இதுவும் பாத்தீங்கன்னா AMD தான்.
AMDயோட 8500G அப்படிங்கிற ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட ஸ்பெக் எடுத்துட்டீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ல தான் ஜனவரியில தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த ப்ராசஸர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். AMD வந்து இதை அனௌன்ஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து 6 ஃபுல் சைஸ் கோர் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கோர், அதாவது வந்து 2 கோர் தான் வந்து பவர் கோர்ஸ். ஸோ உங்களோட கேம் வந்து ஃபாஸ்டா ரன் ஆகிறதுக்கு P கோர்ஸ் தேவை. இந்த P கோர்ஸ் வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க, 4 வந்து எஃபிஷியன்சி கோர். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதோட ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சூப்பர் சாய்ஸ் கிடையாது. 5600G வேணாம் எனக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வேணும், அதாவது இன்னைக்கு இருக்கிற DDR5 அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஸ்பெக் நீங்க போகலாம். ஸோ இதுல வந்து 16GB RAM போட்டிருக்கிறோம், பிளஸ் 500GB Gen 4 M.2 போட்டிருக்கிறோம், 450 வாட் பவர் சப்ளை தான் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல GPU போட போறீங்க அப்படின்னா பவர் சப்ளைய ப்ராப்பரா பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 720p எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 39 to 40 FPS தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து 720pல ரொம்ப கம்மியா இருக்கு. 1080p போயிட்டீங்கன்னா ஒரு பிளேபிளே கிடையாது, ஒரு 25 FPS தான் கிடைக்குது. ஸோ இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்ல எல்லா கேமும் விளையாடலாம் நினைச்சீங்கன்னா டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உங்க பட்ஜெட்டை புஷ் பண்ணி ஒரு 40-45,000 அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பேசிக் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸை வச்சு ஒரு பிசி பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. 8500G நீங்க ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்குக்கு பிசி வாங்குறீங்க, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், எனக்கு இன்டெல் வேணாம் AMD வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது போங்க. லைட் கேமிங் போங்க. ஃபியூச்சர்ல நான் வந்து இதுல கிராஃபிக் கார்டு போட போறேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த பிளாட்ஃபார்ம் தொடாதீங்க, இந்த ப்ராசரை தொடாதீங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பட் ஆனால் அப்கிரேடபிள். இதை வந்து நீங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் கொஞ்சம் பெட்டர் மதர் போர்டு போட்டிருக்கிறேன். அதை கம்பேர் பண்றப்போ வைஃபை மதர் போர்டு போட்டிருக்கிறேன். 16GB DDR5 இருக்கு, வேணும்னா 32 போய்க்கலாம். மற்றதெல்லாம் 550 வாட் போட்டிருக்கேன். இதுல நீங்க தாராளமா ஒரு 5060 இல்லைன்னா ஒரு 9060 XT அந்த மாதிரி ஒரு கிராஃபிக் கார்டு, கரண்ட் ஜென்ரேஷன் கிராஃபிக் கார்டு போட்டு நீங்க அப்கிரேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா 20 லேன்ஸ்ல வருது. ஸோ அதனால இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு X8 கிடைக்கும். Gen 4 தான், பட் ஆனா பரவாயில்ல. ஸோ இதுல வந்து கிராஃபிக் கார்டு போட்டு நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். ஓரளவு மாடர்ன் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் வந்து 7600 போல அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த ப்ராசஸர் நீங்க போங்க. 8500Gக்கும் 8600Gக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரு 2,000 to 3,000 rupees தான் டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு iGPU வச்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ண போறேன், என்னோட பிளாட்ஃபார்மும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இதுவே பாத்தீங்கன்னா 40,000 வந்துருது, வேற வழி இல்லை, அது மாதிரி இருக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன். ஸோ இதோட இந்த செக்ஷன் முடிவுக்கு வந்துக்கிறேன். ஸோ இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம பிசியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ட்ரி லெவல் ஓரளவு மிட் ரேஞ்ச் பிசி வித் கிராஃபிக் கார்டு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு அண்டர் 50,000 பிசி பில்ட் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா ரெண்டு ப்ராசஸ் சாய்ஸ் தான் இருக்கு. நிறைய பேர் பட்ஜெட் பிசின்னு வந்தாங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் டிஃபால்ட்டா நாங்க சஜஸ்ட் பண்றது. ஒன்னு வந்து Ryzen 5 5500, நல்ல பிரைஸ். ஆக்சுவலா வந்து ஒரு அண்டர் 7,000ல கிடைக்குது வித் 6 கோர் 12 த்ரெட். கிட்டத்தட்ட i3 10th gen அந்த பிரைஸ்ல AMD காம்படிட்டிவா கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர்ல வந்து இந்த 5600Gல சொன்ன அதே இஷ்யூஸ்லாம் இதுலயும் இருக்கு. பட் என்னன்னா இது இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. இதுல இந்த PCIe லேன்ஸ்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஸோ ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா Gen 3 லேன்ஸ் தான். அதனால வந்து மதர் போர்ட்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. டோன்ட் கோ ஃபார் 8,000 rupee மதர் போர்ட்லாம். பேசிக்கா ஒரு 4,000 5,000 போர்டு வாங்கிக்கோங்க. பட்ஜெட்டா அந்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா அந்த பைசா எடுத்து நீங்க GPUல போடுங்க, இல்லை SSDல போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து நாங்க நிறைய 6600 யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். Radeon 6600 வெரி குட் GPU, ஆல்மோஸ்ட் 3060 பெர்ஃபார்மன்ஸ் அதுல கிடைச்சது. 8GB தான். ஆக்சுவலி அன்பார்ச்சுனேட்லி 6600 வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால வேற ஆப்ஷனே இல்லை. NVIDIA வந்து 3050 அதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 3060 12GB அதோட ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு 30 சீரீஸ்ல ஒரே ஒரு GPU மட்டும்தான் இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அது வந்து 3050 6GB. 8GBயும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ 3050 8GB கம்பேர் பண்றப்போ 6GB கொஞ்சம் கட் டவுன் வெர்ஷன் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு 43,000 ரேஞ்சுக்கு
இதுல வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வந்து 1080p கேமிங், இதுல நான் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் காட்டல. உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து ஏதாவது சார்ட்ஸ் வந்து என்னோட வெப்சைட்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். சப்போஸ் RTX 3050 வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3060 வந்து டிஸ்கன்டினியூ, ஆனால் ஸ்டில் மார்க்கெட்ல வந்து கிடைக்குது. ஸோ 3060 வந்து கரெக்டான ஆப்ஷன் இந்த ப்ராசஸருக்கு. சூப்பர் சாய்ஸ், ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதுல நல்ல பேர் அது ரெண்டுமே. பட் 3060 இல்லாதனால இது 3050 6GB போடுற மாதிரி இருக்கு. கேஷுவல் கேமிங், அதாவது ரொம்ப நான் கேமிங் வந்து ரொம்ப சீரியஸா நான் பிளே பண்ண போறதால கேஷுவலா விளையாட போறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது போதும், இந்த கான்ஃபிகரேஷன் போதும். இது வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல் அஸ் வெல் அஸ் வந்து நான் நிறைய AAA கேம்ஸ் விளாடுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட் ஆஃப் வார், அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி வந்து பிளே ஸ்டேஷன்ல இருந்து நிறைய கேம்ஸ் வந்து நிறைய பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி AAA கேம்ஸ் நாம் சொல்லுவோம். இந்த மாதிரி கேம்ஸ் நிறைய பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். இன்டலோட i5 12400F இது வந்து சாலிட் ப்ராசஸர், என்னோட ரொம்ப ஃபேவரட் ப்ராசஸர். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8500 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இப்போ ரேடியான் நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த Gen 4 X16 இருக்கிறதுனால இதுல லிமிடேஷன் எதுவும் இல்லை. நீங்க எந்த கிராஃபிக் கார்டு வேணா போடலாம், ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு கேஷுவல் கேமிங் அண்ட் பிளஸ் வந்து சீரியஸா சில பேர் வந்து AAA கேம்ஸ் விளாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் பிசி அந்த மாதிரி தான் பார்த்துட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. எனக்கு வந்து இந்த ஃபியூச்சர் அப்கிரேட் பத்தி எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் நிறைய AAA கேம்ஸ் விளாடுவேன். சாலிடா வந்து நம்ம 1080p கேமிங் பண்ண போறோம். அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்காக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா AMDயோட Ryzen 5 5600 இல்லைன்னா 5600X 5600 வந்து நல்ல ப்ராசஸர், ஒன் ஆஃப் த சாலிட் ப்ராசஸர். AMD வந்து இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன், இன்னைக்கு இந்த மார்க்கெட் லீடர்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸர் முக்கியமான ப்ராசஸர். ஈவன் தோ அந்த பிளாட்ஃபார்ம் பழசு அப்படின்னாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 8600G போனீங்கன்னா கூட ஒரு 16,000-17,000 வந்துருது. ஸோ அதை கம்பேர் பண்றப்போ இந்த ப்ராசஸர்ல கொஞ்சம் ப்ரைஸ் சேவ் பண்ண முடியும் உங்களால. ஆனா ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா DDR4 தான் இருக்கு இதுல. அதை பத்தி நான் பெருசா ஒரி பண்ணல. என்கிட்ட எக்ஸிஸ்டிங் DDR4 வச்சிருக்கிறேன், அப்புறம் Gen 3 இல்ல Gen 4 SSD வச்சிருக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பழசு இருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்க பிசி பண்ண போறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா இதை நீங்க பண்ணலாம். இந்த பட்ஜெட்ல வந்து நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து 4060 ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி 4060 வந்து ஆல்மோஸ்ட் டிஸ்கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இப்போ. ஸோ அதனால இதே பிரைஸ் பாயிண்ட்ல வந்து 9060 XT அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது வந்து 8GB கிராஃபிக் கார்டு தான். இந்த காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு டீசன்ட் காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். அரௌண்ட் 70,000 பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல AAA கேம் விளையாடுற மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் 1080p கேமிங் பிசி இது வந்து என்னோட கோ டு ரெக்கமெண்டேஷன். ஆக்சுவலா ஒரு 75,000 ரேஞ்சுன்னு வந்துட்டீங்கன்னா இது வந்து அல்டிமேட் சாய்ஸ். ஸோ இன்டலோட i5 14400F 10 core 16 threads. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடில இருக்கீங்க. ஸோ நான் நிறைய கோடிங் பண்ணுவேன், அப்போ வந்து நிறைய கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். பிளஸ் வந்து கொஞ்சம் எனக்கு லேட்டஸ்ட் ஸ்பெக் வேணும், DDR5 வேணும், Gen 4 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பிளஸ் வந்து ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா 14 Gen ஆல்மோஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் தான். நெக்ஸ்ட் இயருக்கு அப்புறம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் சாய்ஸ். நான் வந்து 16GB தான் போட்டிருக்கிறேன். 32GB கூட நீங்க தாராளமா போடலாம். இதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ற GPU வந்து பாத்தீங்கன்னா RTX 5060. நான் சொன்ன மாதிரி 4060 டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. 5060 வந்தப்ப நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ, அதாவது நிறைய ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நெகட்டிவா போட்டிருந்தாங்க. இந்த சார்ட் நீங்க பார்க்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட். இது வந்து 18 கேம் ஆவரேஜ் 1080p. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5060 வந்து போன ஜெனரேஷன்ல 4060 Tiன்னு ஒரு GPU இருந்தது, ஒரு அல்ட்ரா 1080p GPU அது. ஸோ அந்த ஜிபியூவை ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணுது, சம் கேம்ஸ்ல பீட் பண்ணுது. கிட்டத்தட்ட 3070யும் பீட் பண்ணுது. ஒரு 2 years பேக்லாம் 3070 வந்து ஒரு வெரி குட் 2K GPU. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து அரௌண்ட் 30,000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு டீசென்ட் GPU அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 8GBங்கிறது தான் ஒரே ஒரு ஸ்மால் இஷ்யூ. இது வந்து நார்மலா நீங்க ஒரு கேம்ஸ் வந்து நேட்டிவா ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து வராது.
உங்களுக்கு எப்போ இஷ்யூ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஎல்எஸ்எஸ் எனபிள் பண்ணுறீங்க இல்லைன்னா ரே ட்ரேசிங் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா மெமரியோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ VRAM பத்தாம போயிடும். ஸோ 8GB பத்தாம போயிடும். ஒரு சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு God of War இந்த மாதிரி AAA கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணும்போது 9GB அந்த மாதிரி போயிடுது அதோட ரெக்குவயர்மெண்ட் 1080pல. பட் மோஸ்ட் கேம்ஸ் வந்து 6 to 7GB அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் டாப் இன் கேம்ஸ்லாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நாட் அ பிக் இஷ்யூ. நீங்கள் 5060 தாராளமாக போகலாம். 1080p தான் நான் பண்ண போகிறேன், ரே ட்ரேசிங் எனக்கு வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக 5060 போங்க. வெரி குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஃபார் 75,000 பட்ஜெட். அடுத்து வந்து வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்பெசிஃபிகேஷன். இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணுறவங்க ஓரளவு சீரியஸ் கேமர்ஸ் வந்து வரவங்க வந்து இந்த ப்ராசஸர் தான் கேட்பாங்க. AMDயோட Ryzen 5 7600 இல்லைன்னா 7600X. இது வந்து ஒரு சாலிட் ப்ராசஸர். காம்படிட்டிவ் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 5060 வந்து பார்த்தீங்கன்னா AAA கேம்ஸ் நிறைய ப்ளே பண்ணலாம் அப்படின்னா 5060 தாராளமாக போதும். காம்படிட்டிவ் கேம்ஸ்லாம் நம்ம நிறைய ரே ட்ரேசிங் டிஎல்எஸ்எஸ்லாம் போட போகிறது இல்லை. கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்பப்போ நான் AAA கேம்ஸும் விளாடுவேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெக் வந்து சூப்பர் ஸ்பெக். ஸோ இதுக்கு நீங்கள் போகலாம். அரௌண்ட் 80,000 ப்ரைஸ் பாயிண்ட்ல இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 7600 7600X. இது ரெண்டுக்கும் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் சிப் தான். ஸோ ஒரு ப்ராசஸர் வருதுன்னா அதில் ஒரு சில மைக்ரோ கோட்ஸ் இருக்கும். அதாவது எப்படி பூஸ்ட் பண்ணணும், எப்படி எவ்வளோ டர்போஸ் எவ்வளோ ஸ்பீட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அவ்வளோ, 1500 to 2000 தான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி பில்டில் வந்து அண்டர் 1 lakh நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மதர் போர்டு போனால் போதும். ஏன்னா 7600 7600X இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர் எடுக்காது. ரொம்ப மிஞ்சி போனால் 90 watt அது மாதிரி தான் எடுக்கும். ஸோ ஒரு அண்டர் 10,000 rupees ஒரு 11,000 rupees மதர் போர்டு இருந்ததுன்னா தாராளமாக போதும். ஸோ இதில் வந்து நான் வந்து 5060 Ti 8GB போட்டிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து டூ மச். ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 40,000 ரேஞ்சில் வருது. ஸோ 40,000 rupeesக்கு ஒரு 8GB கிராஃபிக் கார்டுங்கிறது வந்து கிரிமினல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நாட் அ குட் சாய்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ண பாருங்க. இன்னொரு சாய்ஸ் என்னன்னா இதில் நீங்கள் 9060 XT 16GB இதில் போகலாம். இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 to 3,000 மேபி டிஃபரன்ஸ் வரும். ஸோ 9060 XT 16GBயும் 5060 Ti 8GBயும் சிமிலராக இருக்கு. ஸோ 9060 XT கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இந்த பர்டிகுலர் ஸ்பெக் அண்டர் 1 lakh 16GB வெர்ஷன், நாட் 8GB வெர்ஷன். ஸோ இது வந்து அப்கிரேடபிள் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் போகலாம். இப்போதைக்கு இதே மதர் போர்ட் 9000 சீரீஸும் சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ஜெனரேஷன் வந்தால் சப்போர்ட் இருக்கலாம். ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 5060 Ti பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெக் ஸ்பாட், அதாவது வந்து ஹார்ட்வேர் அன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. இவங்க ஒரு சூப்பர் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. இதை தயவுசெய்து பாருங்க. அருமையான கம்பேரிசன் 8GBக்கும் 16GBக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50% பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கு. இது வந்து 2Kல 1080p கிடையாது. நான் அதனால 5060 Ti வந்து நான் வந்து 8GB வந்து 2Kக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எனி GPU வித் 8GB வந்து 2Kக்கு வந்து செட்டே ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10GB இருக்கிற மாதிரி பாருங்க. இது வரைக்கும் 1080p பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 2K அண்ட் 4K கான்ஃபிகரேஷன். இதை வந்து நான் பார்ட் 2ல கவர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ நான் இது வரைக்கும் காமிச்ச கான்ஃபிகரேஷனில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.